டக்குன்னு ஒரு நாள் மோகன் கூப்பிட்டு, தம்பி நாளைக்கு காலையில ஷூட்டிங்கே டேட்டா போயிடலாம் ஜெயா டிவியோட சஹானா சீரியலுக்கு. அண்ணே ட்ரையல் சொன்னீங்கண்ணே. இல்ல தம்பி ஒரு சீன் தான், அதை எடுத்து பார்த்துடலாம் வா அப்படின்னு. எனக்கு நைட்டு பூரா எனக்கு ஏன்னா கே பாலச்சந்தர் சார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள புதுமுகமா நம்ம போறோம். ஏற்கனவே நடிச்சுட்டு போயிருந்தா கூட ஓகே. ஏன்னா எனக்கு வந்து மதிப்புக்குரிய இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் சார்ட்ட போய் நான் அதுக்கு முன்னாடி வாய்ப்பு கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, தம்பி ஏவிஎம் வந்து வளர்ந்த நடிகர்களை வச்சு நாங்க அழகா படம் எடுப்போம். நீங்க வளரணும்னா அங்க கவிதாலயான்னு ஒண்ணு இருக்கு, கே பாலச்சந்தர்கிட்ட போங்க, அங்க நடிச்சுட்டு இங்க வந்தீங்கன்னா ஏவிஎம் கதவுகள் உங்களுக்கு திறக்கும் அப்படின்னாரு. நாங்கள் இப்படி சொல்றீங்க, ஆமாப்பா போ அப்படின்னாரு. இதெல்லாம் மனசுக்குள்ள ஓடுது. நைட்டு காலையில போய் அவர் எப்படி பார்ப்போம் என்ன பார்ப்போம் அப்படின்னு. காலையில மயிலாப்பூர் லஸ் சிக்னல்ல இருக்கிற கரூர் வைசியா பேங்க்ல ஷார்ட். அங்க நான் வந்து உள்ள பணம் போடுற மாதிரி. அப்ப நான் உள்ள வந்துட்டேன், பெரியவருக்காக வெயிட்டிங். சர்ன்னு வெள்ளக்கார வராரு, வெள்ள ஷூ இறங்குது. அப்படியே படத்துல அண்ணாமலை படத்துல ரஜினி சார் இறங்குறது டக் டக் டக்குன்னு இறங்க உள்ள வந்து யாரு பாயங்க வாங்கி வா அப்படின்னாரு. அங்க வான்னு கூப்பிட்டவனே என்ன பண்ணாரு, என்னது நீ வெறுநத்தியா இருக்க, நல்லா இல்லையா, இந்த கோவில் பிரசாதம் கபாலீஸ்வர் கோயில்ல இருந்து அவருக்கு பிரசாதம் வருது. அப்படி வந்தோடனே இப்படி இந்த இப்படி 90 எடுத்து என் தலையில வைக்கிறாரு. அந்த வச்ச அந்த செகண்ட் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து பாலச்சந்தர் சாரும் கபாலீஸ்வரரும் சேர்ந்து பிளஸ் பண்ண ஒரு ஃபீல் வந்து ஒரு